தமிழ் அண்ட் தெலுங்குல சின்ன சின்ன படங்களில் நடிச்சிருந்தாலுமே கட்சி சேர அப்படின்ற ஆல்பம் மூலயமா ட்ரெண்ட் ஆனவங்க தான் சம்யுக்தா விஸ்வநாத். சம்யுக்தா விஸ்வநாத் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்னோட சோஷியல் மீடியாவை வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணல. என் லைஃப்பில் நடக்கிற முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காகவும் எனக்கு கம்ஃபர்ட்டாக தோன்ற சில விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காகவும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்னதான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் யூனிவர்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு கேப்பில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு கிரியேட் பண்ணி தரும். அந்த மாதிரி எனக்கு ரீசெண்டாக நிறையவே ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஃபேஸ் இன்ஜுரியும் தான். ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஃபேஸில் இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷன்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் பெயின் ஃபேஸில் இருந்தாலுமே மனசளவில் ஐயோ ஃபேஸில் அடிபட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி கஷ்டம் தான் இருக்குது. இந்த பெயின்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இந்த ஆக்சிடென்ட்னால எனக்கு வந்த சில ப்ராஜெக்ட்ஸ் ப்ளஸ் ஈவெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. அக்செப்டன்ஸ் தான் எல்லாமே. அக்செப்டன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் தான் எல்லாமே. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலாக கமெண்ட்ஸும் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சம்யுக்தா விஸ்வநாதோட ஃபேன்ஸ் யாராவது இங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.